அன்பான ஒரு வார்த்தை 1000 மாத்திரைக்கு சமம் என்கிறார்கள். அதை கேட்டால் எல்லோருக்கும் கோபம்தான் வருகிறது. கோபம் உங்களை கொன்றுவிடும் என்கிறார்கள். ஆனால் அன்பும் அதைத்தானே செய்கிறது. அளவுக்கு மீறினால் அமிர்தம் மட்டுமல்ல, அன்பும் கூட நஞ்சாகும் என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் சில சில்லறைத்தனமான உறவுகள். உறவுகளை இறைவன் படைத்தது நாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழத்தான். ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் போவதற்கு முக்கிய காரணமே இந்த உறவுகள்தான். சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேடத் தோன்றுகிறது. சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்கத் தோன்றுகிறது. உறவாக வந்தவர்களை எல்லாம் உயிராக நினைப்பதும் தவறு. உயிராக நினைத்தவர்கள் எல்லாம் நம்மிடம் உண்மையாக இருப்பார்கள் என்று நம்புவதும் தவறு. நம்பிக்கைதானே வாழ்க்கை என்கிறார்கள் சிலர். நம்ப வைத்து கழுத்தறுக்கும் நன்றி கெட்ட உறவுகளில் நல்லவர்கள் என்று யாரை நம்புவது? அன்பாக பேசியவர்கள் எல்லாம் அமைதியாக விலகிச் செல்வார்கள். நமக்கொன்றும் விளங்காது. விலகிச் சென்றவர்களே திரும்ப வந்து பேசுவார்கள். நமக்கொன்றும் புரியாது. ஆனால் இறுதியாக ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்வோம். தேவைப்படும் போது மட்டும் நம்மை தேடுகிறார்கள் என்று. தேவைக்காக சில பேர் பழகுகிறார்கள். தேவைப்படும் போது சிலர் பழகுகிறார்கள். தேவை என்றால் தேடி வந்து பேசுகிறார்கள். தேவை முடிந்துவிட்டால் தேடி போனாலும் பேச மறுக்கிறார்கள். மாறிவிட்டார்கள் என்று யாரையும் குறை சொல்லாதீர்கள். அவர்களின் தேவை உங்களிடம் முடிந்துவிட்டது. அதனால் அவர்கள் உங்களை ஒதுக்கிவிட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவை என்றால் தேடி வருவதும் தேவை முடிந்தால் ஓடிவிடுவதும் தான் உறவுகளின் மாறாத மனித குணமாகும். பழகிய எல்லா உறவுகளிடமும் உண்மையாக இருப்பதில் நாம் ஜெயித்து விடுகிறோம். ஆனால் அவர்களும் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நினைத்து நாம் தோற்றுவிடுகிறோம். பாசம் என்ற பெயரில் வேஷம் போட்டு மோசம் செய்யும் உறவுகள் எல்லாம் பச்சொந்திகளை விட மிக மோசமானவர்கள். பச்சொந்திகள் கூட உணவிற்காகத்தான் நிறம் மாறுகிறது. ஆனால் மனிதர்கள் தேவைக்காக அடிக்கடி மனம் மாறுகிறார்கள். நிறம் மாறும் பச்சொந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம்தான் அதிக கவனமாக இருக்க வேண்டியிருக்கிறது. உண்மையாக இருப்பார்கள் என்று நினைத்த உறவுகள் எல்லாம் ஒரு கட்டத்திற்கு மேல் நம்மை உதாசீனப்படுத்தி உதறிவிட்டு சென்று விடுவார்கள். உதறிவிட்டு சென்ற உறவுகளே, ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஒதுக்கினால் ஒதுங்கிக் கொள்ளும் அளவிற்கு பலவீனமானவர்கள்தான் நாங்கள். ஆனால் மீண்டும் சேர்த்து கொள்ள நினைத்தாலும் உங்களோடு சேராமல் தனியாக தனித்து நிற்கும் அளவிற்கு பலமானவர்களும் கூட. உண்மையான உறவுகளை தேடுவதில் பாதி வாழ்க்கை முடிந்து விடுகிறது. இவர்கள்தான் உண்மையான உறவுகள் என்று புரியும் போது மீதி வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது. உண்மையான உறவென்று சொல்லி உங்களோடு உறவாடுபவர்களை எல்லாம் உறவென்று நினைத்து விடாதீர்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், காரியம் என்றால் காலை பிடிக்கவும், காரியம் முடிந்தால் கழுத்தை நெரிக்கவும் தயங்காத கல்லெஞ்சக்கார காரியவாதிகள் இந்த உலகத்தில் அதிகம் என்பதை மறந்துவிடாதீர்கள். பார்த்து பழகும் உறவுகளிடமெல்லாம் எப்படி வாழ வேண்டும் என்று சிலரிடமும், எப்படி வாழக்கூடாது என்று பலரிடமும் தினம் தினம் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம்.